இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறதா? பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை இந்த காணொளியில் சற்று தியானிக்கலாம். நம்ம பார்க்கும்போது பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களிடம் நீங்கள் போய் கேளுங்க, ஐயா நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? பல நேரங்களிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தெரியல பிரதர், பரலோக ராஜ்யத்திற்கு நான் போவேனான்னு தெரியல பிரதர். சிலர் என்ன சொல்லுவாங்க, கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் அது கிடைக்காது பிரதர், நம்மெல்லாம் அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் இல்லை, நமக்கெல்லாம் அது கிடைக்காது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆலயத்திற்கு தவறாமல் செல்லக்கூடிய பிள்ளைகள். ஆனாலும் கூட இந்த கேள்வி வருகின்ற பொழுது, பிரதர் சிஸ்டர் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்களான்னு அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஏதோ நம்ம போகிறோம், சபைக்கு போகிறோம், சபையினோட காரியங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஜெபங்கள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சர்ச்சில் ஃபாதர் சொல்லக்கூடிய மெசேஜஸ் கேட்குறோம், நிறைய மெசேஜஸ் கேட்குறோம். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஏன் சரியான பதில் கிறிஸ்தவர்களால் சொல்ல முடிகிறதில்ல அப்படின்னு புரியல. பரலோக ராஜ்யத்திற்கு யார் தகுதியானவர்கள்? நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக தகுதியானவனா அப்படின்னு கேட்டால் சிம்பிள் தான். அதுக்கான ஆன்சர் நம்மளுடைய விசுவாசம்தான் அதுக்கான காரணமாக இருக்குது. ஒரு சில வசனங்களை நான் உங்களோட இந்த வீடியோவில் காணொளியில் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம தேவைப்பட்டால் நம்ம அதிகமாக இதை குறித்து நம்ம பேசலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு இந்த வேத வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிறார். இன்னும் நம்ம எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவோமா மாட்டோமா அப்படின்னு நமக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். எந்த அளவுக்கு பிரியமாயிருக்கிறார்? நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்புனதும் அல்லாமல் அவரை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் பிதாவாகிய தேவன் ஏன் செய்தார்? நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட உட்கார வேண்டும் என்பதற்காகத்தான் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பிரியமாயிருக்கிறார். இந்த குமாரனை ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு உங்கள் மேலும் என் மேலும் அவர் பாசமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று அவர் ஆசையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு? பிள்ளைகளாகிய நமக்கு அவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறாரு? இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியமானது. இந்த சத்தியங்களை நாம் திரும்ப 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 பேச வேண்டும் கிறிஸ்தவர்களிடத்தில். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போவோம் என்ற நம்பிக்கை இல்லை. ஆதலால் இந்த சத்தியம் எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் இது அடிப்படை சத்தியம். அடிப்படையாக எல்லாரும் மனதிலும் மிக ஆழமாக பதிய வேண்டிய ஒரு சத்தியம். அதனால் கவனமாக தியானிக்க வேண்டும். ஒரு 3 வசனங்கள் கொலோசையரிலிருந்து. கொலோசையர் 1வது அதிகாரம் 12, 13, 14.
ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும். பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகிறதற்கு தகுதியானவனான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம தகுதியானவர்கள் அல்ல. அருண் சாலமனாகிய நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக தகுதியானவனா அப்படின்னு கேட்டா, நான் பாவி, நான் தகுதியானவன் அல்ல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்போ என் பாவம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதினால் நான் நீதிமான் ஆயிட்டேன். அப்போ அந்த என்னுடைய நினைவுகள் என்ன சொல்லுது? நான் பாவி, ஆனால் என் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைவுகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்க என்ன ஆகுது அப்படின்னா, நான் நீதிமான் ஆகிறேன். அப்போ என்னுடைய சுய பலத்தினால, சுய செய்கையினால, சுய முயற்சியினால நான் நீதிமான் ஆகலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. என்னை பாவத்திலிருந்து என்னை கழுவி என்னை சுத்தப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். அவர் என்னை தகுதிப்படுத்துகிறார். நான் தகுதியற்றவன், ஆனால் அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த நினைவுகள் நம்மிடம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி என்னை சுத்தப்படுத்தி இருக்கிறது என்ற நினைவுகளோடு வாழ்ந்தால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முழு தகுதியானவர்கள். ஹல்லேலூயா. 2வது வசனம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நரகத்தினின்று. இருளின் அதிகாரம் என்ன? நரகம். அதினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கும். இதுல 2 செகண்டரி தாட்டே இல்லை. நீங்க வருவீங்களா, வரமாட்டீங்களா, எப்படி நீங்க தகுதியாவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனோ, ஒரு பெரிய அவர் நம்மை நரகத்தினின்று நம்மை மீட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவையானது எல்லாம் விசுவாசமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்கள் என்னை கழுவி இருக்கிறது என்ற விசுவாசம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் வழியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரனாகிய அவருக்குள் பாருங்க, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதைத்தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால் நான் நீதிமானாயிருக்கிறேன். அவருடைய குமாரனாய் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதலால் கிறிஸ்தவ மக்களாகிய நாம் இந்த நினைவுகளோடு வாழ்கிறோமா? நான் பரலோக ராஜ்யத்திற்கு முழு தகுதியானவன். ஏன் இதை திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நிறைய பிரசங்கங்களை கேட்கும்போது மன வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவ மக்களிடத்தில் அதிகமாக இதை பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இதை நீ காணிக்க ஒழுங்கா போடலைன்னா நீ தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னெல்லாமோ பேசி நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக தகுதியற்றவர்கள் என்பதை கிறிஸ்தவர்களின் மனதிலே ஆழமாக பதிய வைக்கிறார்கள் இந்த ஊழியக்காரர்கள். அதனால் சில நேரங்களில் எனக்கு கோபங்கள் வருகிறது உண்டு. என்ன இப்படி பேசுறாங்க? பரலோகராஜ் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை வாங்கி இருக்கிறார். நான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முழு தகுதியானவன். ஆனால் இவர்களோ இந்த மக்களிடம் அதிகமாக நீ பரலோக ராஜ்யத்திற்கு நீ இதை பண்ணிட்ட, நீ பரலோக தகுதியற்றவன், இதை பண்ணிட்ட, நீ பரலோக தகுதியற்றவன் என்று சொல்லி ஆழமாக பதிய வைக்கிறார். அதில் கிறிஸ்தவர்களுக்கே ஒரு குழப்பம். நான் பரலோக ராஜ்யத்திற்கு நான் அதுக்கெல்லாம் தகுதியானவன் இல்லை, பரலோக ராஜ்யத்தெல்லாம் பரலோக ராஜ்யம் பெருசு, அதெல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அவிசுவாசத்தை கிறிஸ்தவர்களின் மனதிலே பதித்து வைத்திருக்கிறார். அதனால தான் இதை திரும்ப நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதை பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை குறித்தான காரியங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம திரும்ப இதை குறித்தான காரியங்களை அதிகமாக பேசுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.